பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த காணொளி இருக்க போகின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் கைது செய்யப்படக்கூடிய விவகாரம் அனைவருமே அறிந்த விடயம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கைது செய்யப்பட்ட காரணம் வேறாக இருந்தாலும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறதாகவும், அது மட்டுமின்றி அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு நபர் தற்பொழுது சரணடைய இருக்கிறதாகவும், அவர் தொடர்பில் பல வாக்குமூலங்கள் வெளியாக இருக்கிறதாகவும் தற்பொழுது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விடயங்கள் வர இருக்கின்றன. எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனையும் விட முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்று சென்றிருக்கின்றது. அந்த கடிதத்தினை ஒரு முக்கியமான நபர், அதாவது இலங்கையினுடைய பாதுகாப்பு தொடர்பில் முக்கியமான பதவி வகித்த ஒரு நபர் அந்த கடிதத்தினை அனுப்பி இருக்கின்றார். அந்த கடிதத்தில் பல விடயங்களை, அதாவது மக்கள் சற்றும் எதிர்பார்க்காத பல அதிருப்தியான விடயங்களை அவர் அதிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால், இந்த ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அரசாங்கம் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் என்கின்றதனையும், இந்த ஒரு நபர் தான் இதற்கு பின்னால் உடந்தையாக இருந்தார் என்கின்றதனையும் தட்டு தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய விதத்திலே பல உண்மைகளை குறிப்பிட்டு அந்த கடிதத்திலே அவர் அனுப்பி இருக்கின்றார். ஆகவே அந்த கடிதம் என்ன, அந்த கடிதத்திலே என்னென்னவெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருந்தது, அந்த கடிதத்தினை யார் அனுப்பியிருந்தார்கள் என்று சொல்லி முழு விவரங்களையும் தெளிவாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அனைவருக்குமே தெரியும். அதே சமயம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான FBI அறிக்கை வழியாகி அது தொடர்பிலே மக்கள் மத்தியில பெரும் அதிர்வலைகளை உண்டு பண்ணியிருந்த நிலைமையில அது தொடர்பிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் என்ன பதில் தரப்போகின்றார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்ற சமயத்தில் தற்பொழுது பாத்தீங்கன்னா, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானிடம் விசாரணைகளை முன்னெடுக்க இருக்கிறதாகவும், அது மட்டும் அவர் தொடர்பில் அவருடன் நெருங்கிய நபர் ஒருவர், அவருடன் பணியாற்றிய நெருங்கிய நபர் ஒருவர் மிக விரைவிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைய இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒரு தகவலை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தங்களினுடைய அரசாங்கம், அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமானது புதிய கோணத்திலையும் அதே சமயம் விரிவாகவும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறதாகவும், அது சமயம் இந்த ஒரு விசாரணையை புதிய கோணத்தில் ஆரம்பித்திருக்கிறதுனால ஒரு குழு தற்பொழுது அச்சம் கொண்டிருக்கிறதாகவும், அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அடங்கிய அந்த குழு தற்பொழுது அச்சத்தில் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த சரணடைய இருக்கிற அந்த நபர் வாக்குமூலத்தை அளிப்பாரானால் நிறைய விடயங்கள் வெளிவரும், நிறைய தகவல்கள், நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த பிள்ளையான் தொடர்பிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது பல அமைப்புகள் ஒரு வித்தியாசமான வேண்டுகோளை அல்லது விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதாவது இந்த பிள்ளையான் ஒரு என்னென்னு சொல்ற ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது. அவர் ஒரு குற்றச்சாட்டின் பேரிலே கைது ஆகியிருந்தாலும் அவர் என்னென்னவெல்லாம் குற்றச்சாட்டுகள், என்னென்ன கொலைகள் எல்லாம் செய்திருக்கின்றார்களோ, கிட்டத்தட்ட மனித உரிமைகள் திணைக்களம் இதுல பங்கு பெற்றுகின்ற அளவுக்கு, அவர்கள் தங்களுடைய தலையீட்டை காட்டுகின்ற அளவுக்கு இவர் மனித உரிமை மீறல்கள் பல செய்திருக்கின்றபடியினால இவர் செய்திருக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகள், அனைத்து கொலைகள் மற்றும் சொத்து குவிப்புகள் என்று சொல்லி அவை தொடர்பிலே அனைத்து விசாரணைகளையுமே முன்னெடுக்கும்படியாக மனித உரிமை பாதுகாவலர் அமைப்புகளான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ஹியூமன் ரைட் வாட்ச் ஆகியன UNHRC ஊடாக இலங்கை அரசுக்கு ஒரு அறிக்கை ஒன்றினை வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது இந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் தொடர்பில் பல்வேறு கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுக்கும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவர் தொடர்பிலே என்ன மாதிரியான புதிய புதிய தகவல்கள் எல்லாமே வெளிவர இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு முக்கியமான நபர் ஒருவர் ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார், பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி. அந்த நபர் யார், என்னென்ன விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இலங்கை தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனரான அசங்க அபே குணசேகர எனக்கூடிய இந்த நபர் தான் அந்த கடிதத்தினை அனுப்பி வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களுக்கு. இந்த கடிதத்தில் அவர் பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டுல இந்த நபர் இடமாற்றம் செய்யப்படுகின்றார். அதாவது இவர் அந்த தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தினுடைய இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சமயத்திலே இவர் திடீரென எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இடமாற்றம் செய்யப்படுகின்றார்.
அதே சமயம் இவர் அதன் பின்னராக இந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கின்றது. அதன் பின்னராக அந்த தாக்குதல் குறித்தும் இவர் ஒரு ஆராய்ச்சி ஒன்றினை வந்து செய்கின்றார். தொடர்பிலே பல தகவல்களை திரட்டி ஆராய்ச்சி ஒன்றினை செய்கின்ற பொழுது அந்த ஆராய்ச்சிக்கு இடையூறு விளைவிக்கின்ற விதமாக பல சவால்கள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பல இடையூறுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பிலையும் அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். அதே சமயம் இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கம் இல்லாத இடமாற்றம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இலகுவாக சொல்ல போனால் ஒரு தமிழ் ஆசிரியரை, தமிழில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியரை திடீரென ஆங்கில மொழி கற்பிப்பதற்காக இடமாற்றினால் அது எவ்வாறு இருக்கும்? அந்த இடமாற்றம் அது சரியானதா, நேர்மையானதாக இருக்குமா? இல்லை இல்லையா? அந்த மாதிரியாக இவர் இந்த தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தவரை எந்த ஒரு அனுபவமும் இல்லாத, எந்த தொடர்பும் இல்லாத அமைச்சர் ஆலோசகர் பதவிக்காக இவரை வந்து இடமாற்றுகின்றார்கள். அதாவது தான் பெர்லினுக்கு மாற்றப்படுவதாக தனக்கு வந்து அறிவித்தல் வந்ததாக அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து, அதாவது 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்துதான் அவருக்கு வந்து இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே வந்து அவர் எத்தனையோ தடவைகள் விளக்கம் கேட்டும் சரியான காரணத்தை கேட்டும் அவருக்கு விளக்கம் கொடுக்கப்படாமலே இருந்திருக்கின்றது. அதே சமயம் இந்த 2024 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சென்ற வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடன் வந்து அவருடைய இல்லத்துல ஒரு சந்திப்பு ஒன்றினை இவர் நடாத்துகின்றார். அந்த சந்திப்புல தன்னுடைய அந்த இடமாற்றம் குறித்து அவர் அங்கே வினவுகின்றார். முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவரிடம் 2019 இதற்காக என்னை மாற்றினீர்கள் என்கின்ற மாதிரியாக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற சமயத்தில் அவர் அதனை பற்றி வினவுகின்ற பொழுது அந்த இடமாற்றத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட காரணங்களோ அல்லது தன்னுடைய நேரடி தாக்கங்களோ எதுவுமே இல்லை அப்படி என்று சொல்லியும், அதே சமயம் மூத்த ஆலோசகர்களின் முடிவின்படிதான் இந்த இடமாற்றம் நடைபெற்றதாகவும் அவர் இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்பட காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் இல்லையா? ஒரு விடயம் ஒன்றினை நடாத்த இருக்கிறார்கள், ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அல்லது ஒரு பயங்கரவாத செயலை வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதனை வந்து அரசாங்கமே நடத்துகின்றது என்று சொல்லி சொன்னால், அதாவது முக்கிய பதவியில் வகிப்பவர்கள் நடத்துகின்றார்கள் என்றால் நேர்மையான அரசு அதிகாரிகள் வந்து அதுக்கு இடையூறாக இருப்பார்கள் என்றால் ஒரு ஒன்றில் வந்து அவர்களை இடமாற்றம் செய்வார்கள் அல்லது இடைநிறுத்தம் செய்வார்கள். இவ்வாறு பல காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னதாகவே இந்த தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தில் வேலை செய்த நிறுவனத்தில் வேலை செய்த இந்த நபரை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இருக்கிற பொழுது அதன் பின்னராக இந்த பாத் ஃபைண்டர் அறக்கட்டளை நிறுவனராக இருந்த மிலிந்த மொரக்கோடவினுடைய ஆராய்ச்சியில இவர் தலையிட்டதாக கூறி பல தடவைகள் இவரை மீண்டும் மீண்டுமாக அவரிடம் மன்னிப்பு கேட்கும்படியாக அப்போதைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பேராசிரியர் ரோஹன குணரத்ன அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவ்வாறு பல இடையூறுகள் இவருடைய இந்த ஆராய்ச்சி தொடர்பிலையும் அதே சமயம் இவருடைய பதவி தொடர்பிலையுமே இவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் தனது இந்த ஆராய்ச்சி பணி, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஆராய்ச்சி பணியை இடைநிறுத்துவதில், அதனை வந்து மொத்தமாக அவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைநிறுத்துவதில் உள்ள இருக்கக்கூடிய அலட்டி வெளியிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து மூலோபாய நலன்கள் வந்து அதுல இருந்திருக்கின்றது. அதனால் தான் தனக்கு இவ்வாறான இடையூறுகள் வழங்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி, அதாவது உள்ளன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அரசு அதிகாரிகளாக, ஏன் ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், அவர்களுக்குமே சரி அல்லது வெளியிலே நிறைய பேரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் சரி இந்த ஆராய்ச்சிகளை உடனடியாக நிறுத்தும்படியாக தனக்கு பல இடையூறுகள் விளைவிக்கப்பட்டதாக அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்றினை, ஒரு முன்னறிவிப்பு ஒன்றினையும் வந்து வழங்கி இருக்கிறார். அதாவது இலங்கை தேசிய பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய இயக்குநராக இவர் பணியாற்றுகின்ற பொழுது அந்த மாதாந்தம் அந்த தேசிய பாதுகாப்பு குறித்து, அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு அறிக்கை ஒன்றினை இயக்குநராக இவர் சமர்ப்பிக்க வேண்டும். ஆக 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இவர் இந்த அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்கின்றார். 2019 ஏப்ரல் மாதம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கின்றது. அந்த ஜனவரி மாதம் சமர்ப்பித்த அந்த அறிக்கையில அவர் வண்ணாத்து வில்லுவில் டெட்டனேட்டர் தொகுதி தொடர்பில், அந்த சம்பவம் தொடர்பில் வந்து ஒரு உயர் அச்சுறுத்தல், அந்த சம்பவத்தினை அடிப்படையாக கொண்டு உயர் அச்சுறுத்தல் ஒன்று இருக்கிறது என்பதை வந்து வெளிப்படையாக அவர் ஜனாதிபதி கோட்டபாய, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக அந்த ஆவணத்தினை தனது கையொப்பம் இடப்பட்டதாக நேரடியாகவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களிடம் வந்து, அவர் ஜனாதிபதியாக இருந்த வேளையிலே இவர் சென்று கையெழுத்திருக்கிறார். அதே சமயம் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இவர் கொடுத்த அந்த அறிக்கை நிமித்தமாக ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கையிலும் வந்து அவர்கள் இந்த விடயத்தினை வந்து மேற்கோள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இவர் கொடுத்த அந்த அறிக்கை தொடர்பிலை, முன்னெச்சரிக்கை தொடர்பிலையும் வந்து அவர்கள் அங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள்.
தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த குறித்த ஆவணத்தை வழங்கியதன் நிமித்தமாக 2 தடவைகள் அதாவது 2 நாட்களாக நேரடியாக சென்று ஜனாதிபதி இந்த ஆணையகத்துல குறித்த விடயம் தொடர்பாக தான் சாட்சியம் அளித்ததாகவும் மொத்தமாக 13 பக்க அறிக்கையை அந்த இடத்திலே அவர் சமர்ப்பித்ததாகவும் அவர் தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, அதாவது குண்டு தாக்குதல் அதே மாதம் நடக்கின்றது, அதன் முன்னராக 4ஆம் தேதி அளவில் இந்திய உளவுத்துறைக்கு எச்சரிக்கை பெற்றிருந்தால், அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் இந்திய உளவுத்துறை எச்சரிக்கை பெற்றிருந்தால் அது இவர் முதல் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார் இல்லையா, உயர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொல்லி, அந்த அச்சுறுத்தலும் இந்த எச்சரிக்கையும் நேரடியாக ஒத்து போகின்றது அப்படி என்று சொல்லி அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு விடயம், இந்த அறிக்கையினை அவர்கள் ஆழமாக எடுத்து இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் அல்லது ஒரு உயர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொல்லி மிக தீவிரமாக இறங்கியிருந்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அந்த விடயத்தினை ஜனாதிபதி விசாரணை ஆணையகம் ஒப்புக்கொண்டது அப்படி என்கின்ற விடயத்தினையும் அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக அவர் அந்த கடிதத்தில் இந்த விடயங்கள் சாதாரணமாக கையாளக்கூடிய விடயங்கள் கிடையாது, நான் குறிப்பிட்ட அவ்வளவு விடயங்களுமே உண்மையானவை, ஆகவே நிறைய பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புகள் இருக்கின்றது, இந்த விடயங்களை தீவிரமாக ஆலோசித்து கையாளும்படியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள், அதிகாரத்துவ குழப்பங்கள், அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இவை செய்யப்பட்டதா என்கின்ற அந்த அனைத்து குழப்பங்கள் என்பன உங்களினுடைய அரசியல் நோக்கத்துக்காகவும் சரி, அதாவது தற்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் நோக்கத்துக்காகவும் சரி, புதைந்து போகாமல் அதனை நேர்மையாக விசாரிக்கும்படியாக சொல்லியிருக்கின்றார். அதே சமயம் தன்னுடைய அந்த இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்படுமாக இருந்தால் நேர்மையுடன் மீண்டுமாக அர்ப்பணிப்புடன் நாட்டுக்காக தான் வேலை செய்வேன் அப்படி என்று சொல்லியும், ஆகவே இந்த கடிதம் கிடைத்தவுடன் முறையான ஒரு கோரிக்கை தனக்கு கிடைக்குமான பட்சத்தில் இந்த ஒரு விடயங்கள் தொடர்பில் தான் குறிப்பிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலையும் எந்த நேரத்திலையும் சமூகம் அளித்து அந்த விசாரணைகளுக்கு தான் ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றதனை இந்த இலங்கை தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநரான அசங்க அபேகுண சேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த கடிதம் என்பது பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த கடிதத்தில் நிறைய விடயங்கள் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் ஏற்கனவே FBI அறிக்கையிலையும் பல விடயங்கள் அங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருந்தன. ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் தான் ஒரு முடிவை அறிவிப்பேன் என்று சொல்லி அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுது இவை எல்லாவற்றிலையும் தொடர்பில் சந்தேகத்தின் பேரிலையாவது இந்த குறிப்பிட்ட நபர்களை, இந்த முன்னாள் ஜனாதிபதிகளை கைது செய்து விசாரிப்பார்களா, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலே சரியான முடிவு கிடைக்குமா என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு 6 வருடங்கள் ஆகியிருந்தாலும் கூட நாளைய தினம் ஈஸ்டர், அதாவது நாளைய தினம் உயிர்த்த ஞாயிறாக இருக்கின்றது. எத்தனையோ பேர் அந்த உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுவதற்காகவோ அந்த நாளை வழிபடுவதற்காகவோ ஆலயங்களுக்கு செல்வதற்கு, இன்னமும் குடும்பத்துடன் செல்வதற்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது. என்னவாகும் அப்படின்னு சொல்லி, ஆகவே நிச்சயமாக இது தொடர்பிலே ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும். மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் இந்த நாட்டிலே உலாவ வேண்டும் என்கின்ற கருத்தினை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இன்னும் முக்கியமாக இந்த காணொலியை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.